சார் அடுத்ததா கொடுத்து கெடுப்பான் ராகு, அலைய வைப்பான் கேது. இது நிறைய நம்ம டைலாக்கா இருக்கு. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத சொல்லணும். பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். கொடுத்து கெடுப்பான் ராகு, அலைய வைப்பான் கேத்துங்கிறது ஒரு ஜோதிடத்தில் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். இப்போ ராகுவை பற்றி சொல்லும் பொழுது மிக புகழ்பெற்ற பர்சனாலிட்டிஸ்லாம் இருக்கான்னு சொன்னோம் நம்ம காலசர்ப்பத்திலேயே. மிக குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாறக்கூடிய திறனை ராகு தான் கொடுப்பார். பொதுவாக கிரகங்கள்ல கம்பேர் பண்ணும் பொழுது ராகுவை கொள்ளக்காரன்னு சொல்லுவா, சனியை பிக் பாக்கெட் அடிக்கிற திருடன்னு சொல்லுவா. திருடனுக்கும் கொள்ளக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்கும். திருடன் பார்த்தாலே அவன் திருடங்க தெரிஞ்சிடும், சும்மா ஏதோ 5-10 தான் திருடுவான். ஆனா கொள்ளக்காரன் கொள்ளை அடிக்கிறதே தெரியாது, நிறைய சேர்த்து வச்சிருப்பா. ஆக இவர்களுக்கு ராகு என்பது ஜாதகத்திலே வலிமையாக இருக்கும். மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பார்த்தோம்னா அவர்களுடைய ஜாதகத்திலே ராகுவானவர் மிக வலிமையாக இருப்பார். ராகு திசையில நிறைய சம்பாரிச்சிருப்பார். வேணா சொல்லிக்கலாம், வெளியில பேட்டி வேணா கொடுக்கலாம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய நீதி நேர்மை நாணயம், அந்த நாணயத்தின் மூலமாக தான் நான் இவ்வளவு சம்பாரிச்சேன்னு. ஆனால் கலியுக தர்மம், கலியுகத்திலே நீதி நேர்மை நாணயத்தோடு இருந்தா கோடிக்கணக்கில் கண்டிப்பா சம்பாதிக்க முடியாது. இந்த ஜிக்ஸாக் மெத்தட்னு சொல்றோம் இல்லையா, ராகுவாக செயல்பட வேண்டும், எங்கே எதனை எப்படி செயல்படுத்த வேண்டும்ங்கிற அந்த டாக்டிஸ்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது நிறைய இடங்கள்ல சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களாகத்தான் இருக்கும். 10 ரூபா பொருளை 1000 ரூபாய்க்கு விற்பான் ராகு வேலை செஞ்சா. அதே குரு வேலை செஞ்சா 10 ரூபா பொருளை நமக்கு 2 ரூபாய் கிடைச்சா போதும்னு 12 ரூபாய்க்கு விற்பா. இதான் வித்தியாசம். ஒரே இட்லி தான், அந்த இட்லி பார்த்தோம்னா இங்க பார்த்தோம்னா 25 ரூபாய்க்கு கிடைக்கும், அதே இட்லி 250 ரூபாய்க்கும் கிடைக்கும். ஆனா அதை விட இந்த 25 ரூபாய் இட்லி தான் ருசியா இருக்கும். ஆக அந்த ராகுவினுடைய திறன் அப்படிங்கிறது அதைத்தான் சொல்லும், ஒரு பிரம்மாண்டத்தை காண்பிப்பது, ஒரு மாயையை காண்பிப்பது. ஆக அந்த மாதிரி சம்பாரிச்சிருப்பா, கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருப்பா. ஆனால் கொடுத்து கெடுப்பான் ராகுன்னு சொன்னா அவர்களுடைய மனசாட்சிங்கிறது பிற்காலத்திலே உறுத்தும் தானே. நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணி இருக்கோம், நம்ம எவ்வளவு தூரம் இந்த தப்புகளை செய்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு உறுத்தல்கிறது அவளுக்கு இருந்துட்டே இருக்கும். அதுவே அவளை குறைச்சிடும். இது போக மாட்டிப்பா தெரியுமா, நிறைய தவறுகளை செய்துவிட்டு மாட்டிக்கொள்கின்ற தன்மையும் அதே ராகுவானவர் தான் கொடுப்பார். மாட்டி விட்டுருவார், வசமா மாட்டின்றுவா. நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், பொருளாதார ரீதியாகவே நிறைய பேர் நிறைய. ஆனா என்ன, அதனால என்ன, போய் 6 வருஷம் 7 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வருவோம், அவ்வளவுதாங்க. இருந்தா கூட பணம் வேணா அவளுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனா வெளியில போகும் பொழுது ஒரு அவமானம்ங்கிறத சந்திக்கிறா இல்லையா, அந்த அவமானத்தை தரக்கூடியதும் அதே ராகுதான்ங்கிறதையும் பார்த்துக்கணும். ஆக நம்ம ஜாதகத்துல ராகு வலிமையாக இருக்கும்போது சம்பாதிக்கிறோம்னு சொன்னா அதற்கு இணையாக குருவையும் நாம் செயல்படுத்த வேண்டும். ஜாதகம் எதுக்கு பார்க்கணும், ஜோதிடம் எதுக்கு பார்க்கணும்னு சொன்னா ராகு கேத்துக்களினுடைய பிளேஸ்மெண்ட்டை வச்சுண்டு நம்ம எப்படி செயல்பட வேண்டும், எதனை செய்யக்கூடாதுங்கிறத அழகாகவே புரிந்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக சொல்றேன்.